பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்ணா கலக பிரியா நாரதா எனும் பட்டத்தை பெற்றவன் நான். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாவகி ரதம் பொழு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அனுஷ்டு நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் வைக்கதொரு மந்திரமில்லை என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்றேன். ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை படைக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கடை கொடுத்தி வெள்ளை படிபோண்டு வெள்ளை அரியாசனத்தில் விச்சிருப்பார் அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயே போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றே பச்சா குருமா வராகா பவனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது மட்டன் 12ஆம் மணி பணிந்து கைதேங்கு சென்றி உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாவிய நீர்வழி வேணியன் அலைகள் சோதிய நம்பள தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருநீரிட்டார் யார் கட்டார், சிவனை வளர்ந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கனகு எம்பெருமான் சிவபெருமானை பணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வலம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டாலும் எனது அண்ணன் தக்கனின் சாபத்திற்கனங்கு எனது சிரமமாகப்பட்டது 1000 சுக்கலாக விடுத்துவிடும். சாபத்திற்கான நல்ல வழி பிறக்க வேண்டுமென்றால் ஒரு 1000 சுக்கலாக வெடித்து சிதறி இந்த ஒரு வசனம் முடிய 1.5 மணி நேரம் ஆகுமோ? ஏன் மண்டை வெடிக்கிறல நீ அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கலாம். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஒருவேளை மண்டை வெடிச்சு நான் மேலே போனா கூட தனியா போக மாட்டேன். முதல்ல உங்க 4 பேர் இருந்து தூக்குற மாதிரி இருக்கேன். பப்புன்னு இல்லாம வர மாட்டேன். சுதாரி பறந்துக்கிறங்க. 2ஆம் இடத்துல படிய வேணுமென்றால் யாரை பணிந்தால் கலகத்திற்கான நிலவழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூகம் வைத்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரி விகட சக்கர மெய்ப்பத போற்று என்ற போற்றலுக்குரிய ஆதிமுதற் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை. அற்புத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாழ்க்கை வேண்டில் நற்பொருள் குவிதல் வேண்டில் நலமெல்லாம் பெருக வேண்டில் கற்பகமூர்த்தி தெய்வ கல
களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி எண்ணிலும் ஒன்றிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேலமுகம் பிடி மண்டிலும் கூட பொன்னாவிலும் அழகு ஆணை முகம் எண்ணிலும் ஒன்றிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேலமுகம் பிடி மண்டிலும் கூட பொன்னாவிலும் அழகு ஆணை முகம் கண்ணின் மணியா கதிரின் ஒளியா உலகை காக்கும் முகம் ஒளியா கண்ணில் எதிராக காக்கும் இருந்த இடல் கண்ணின் மணியா கதிரின் ஒளியா உலகை காக்கும் முகம் எண்ணிலும் எழுத்திலும் ஏட்டிலும் பாட்டிலும் சுபகை சேர்க்கும் முகம் அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா இல்லம் செழிக்க செல்வம் குவித்தானே மயமாய் செலுக்கி இவனோடு இருந்தானே எலிசை நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன் தானே இலிசை நாடகம் என்று சொன்னால் முதலும் இவன் தானே ஈண்டவர் எங்கும் குடித்திட உலகம் தாய் தந்தை என்றானே அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓ கணபதி ஓ கணபதி ஓ கணபதி ஓ கணபதி ஓ எம்பெருமான் விநாயகப் பெருமானை பணிந்து கழகத்தை தொடர்பட்டாலும் கூட முதலிலே எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி வழங்கி எனக்கு தனிப்பட்ட வகையிலே இந்த 4வது முறையாக இந்த நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கிய மாபெரும் கிராமமாகிய திருநெல்லிக்கோட்டை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலையினையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிக பெருமக்களுக்குமே என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் இந்த மாபெரும் மேடையிலே முதலிலே உரித்தாக்கி கொண்டு மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவமும் உருவமுமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைக்கரு முகங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திரு முருகன் தான் உதித்தன உலகமில்லை என்று போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானை மனதார பணிந்தால கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் காரணம் என்ன தவறு செய்தது தன்னுடைய வாகனம் மயிலாகவே இருந்தாலும் கூட அதற்கும் தண்டனையை வழங்கி நீதியை நிலை நிறுத்தினார் எம்பெருமான் முருகப்பெருமான். ஏன்னா ஒரு நேரத்தில் முருகனை பார்க்கறதுக்காக தரிசிக்கிறதுக்காக வணங்குறதுக்காக வாழ்த்துறதுக்காக படைப்பு கடவுள் பிரம்மன் போறார். தன்னுடைய வாகனம் அன்னப்பறவையின் மீது காக்கும் கடவுள் மகாவிசு போறாரு. தன்னுடைய வாகனம் கருடாழ்வார் மீது ரெண்டையுமே வெளியே நிறுத்திட்டு உள்ள போய் முருகனை வணங்குறாங்க வாழ்த்துறாங்க. சரி திரும்பி நம்ம வாகனத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தா 2 பறவையுமே காணும். அன்னப்பறவையும் காணும், கருடாழ்வாரையும் காணும். என்ன காரணமா இருக்கும் என்று சிந்தித்து பார்த்தால் தவறான செய்தியை நம்பிய மயில் தீர விசாரிக்காம இந்த அன்னப்பறவை விழுங்கிருச்சு, கருடனை விழுங்கிருச்சு. வந்தார் முருகன், தீர விசாரிச்சார். தப்பு தன்னுடைய வாகனம் மயில் மீது தான் தெரிந்தது. உடனேயே தன்னுடைய வாகனத்தை காப்பாற்றணுமே அப்படின்னு எந்த ஒரு தீய செயலிலும் ஈடுபடாமல் தப்பு பண்ண தன்னுடைய வாகனம் மயிலுக்கே ஒரு சாபத்தை கொடுத்தாராம். அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை அறிவு இருக்கும். ஆனால் என்னுடைய வாகனமாக இருந்து கொண்டு அப்படியான அடிப்படை அறிவை இழந்த காரணத்தினாலே இந்த பூலோகத்திலே நீ அறிவற்ற பாறையாக போ, குன்றாக போ அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அப்படி முருகப்பெருமான்ட சாபம் வாங்கி அந்த மயில் குன்றாக குடிகொண்ட மலையே
திருமுருக கிருபானந்த வாரியார என்னதான் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருந்தாலும் 7வது படைவீடாக அவர் மனதார வாழ்த்திய அந்த குன்றக்குடின்ற ஒரு ஆகச் சிறந்த ஆலயம் உருவாக காரணம். ஆக அந்த மயில் குன்றாக குடிகொண்ட மலையே இன்னைக்கு குன்றக்குடின்ற ஒரு ஆகச் சிறந்த ஆலயம். காலம் அறிவான் கருணை புரிவான் அந்த குன்றக்குடியான் அந்த குன்றக்குடி முருகப்பெருமானை பணிந்து கழகத்தை தொடர்ந்தால் கழகம் நல்வழி பிறக்கும் பணியலாம் முருகப்பெருமானை. குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா கொத்து மலர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா திருமுகம் பார்ப்பழகா திருப்புகள் கூப்பழகா கந்தன் கலை காப்புகள் அழகா அங்கே வந்தாடும் காவடி அழகா மயிலின் இறகு அழகா அது பழகும் நடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் போல அழகா மலரா இளவா அழகா மலைவாழ் குமரன் தேரழகா குன்றக்குடி வேலழகா காடு வேலழகா கொத்து மலர் தோப்புகள் அழகா ஏறெடுத்து பாடுபட்ட உழவர் கையழகா புவெடுத்து உனை படைத்த பொன்மணி கதிரழகா அறுவடை தொடங்கும் நல்ல மாசம் இங்கு தையழகா தரிசனம் காண வந்த தைப்பூச நாள் அழகா முருகன் கோவில் அழகா அதை வணங்கும் வாழ்வு அழகா தூக்கும் காவடி அழகா அதை சுமக்கும் தோள்கள் அழகா நிலவா நீரா அழகா நெஞ்சில் முருகன் நினைவழகா குன்றக்குடி வேலழகா குன்றாடு வேலழகா கொத்து மலர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா மக்கள் குடி காக்கும் அந்த மன்னன் குடி மலை அழகா பிறப்படு கை பிடிக்கும் பிறக்குயில் மொழி அழகா குன்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா கொடி கொடி பறக்கும் அந்த குன்றேறு படி அழகா படிக்கு படி அழகா அது பாடி நடப்பதழகா காவடியானது அழகா அதை கனவிளைந்தவர் அழகா பொழுதா இரவா அழகா பொல்வேல் சிந்து ஒளி அழகா குன்றக்குடி ஊரழகா காடு வேல் அழகா கொத்து மலர் தோப்புகள் அழகா எங்க புறவள்ளி மாப்பிள்ளை அழகா எங்க புறவள்ளி மாப்பிள்ளை அழகா அப்படியாக எம்பெருமான் முருகப்பெருமானையும் மனதார பணிந்து கலகத்தை தொடர்ந்து விட்டாலும் கூட மேலும் யாரை பணிய வேண்டும்? நம சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுது மின்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்டு குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகாமமாயின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்ற வாக்கிற்கணங்க நம்மையெல்லாம் காத்திருச்சக்கூடிய அந்த எம்பெருமான் ஈசன் அந்த பரம்பொருள் அந்த சிவபெருமானை மீண்டும் ஒரு முறை மனதார பணிந்தால் ஏற்றிருக்கும் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். பணியலாம் எம்பெருமான் சிவபெருமானை. பித்தா திரை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றே மனத்தில் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தாய் உனக்கு ஆளாய் இனி அள்ளே எனலானே
சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை மயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எங்கள் ஊமுருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கியல்கள் பூல் உருக, அந்த பரமசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தியெல்லாம் அந்த சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே. நீர் திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்து வைத்தே திருவருளே. வெண்ணை நல்லூர் உறையும் அருள் கடலே, நல்லூர் உறையும் அருள் கடலே. வந்து என்ன என்றும் ஆடுகின்ற பரம்பொருளே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா இறைவா. ஈசனை மணிந்து மனதாறு பணிந்து கழகத்திற்கான நல்ல வழியை தொடர்ந்து விட்டாலும் கூட அற்புதமான இடம் முகிர்கொடியின் கீழறங்கும் சோலை புள்ளை முத்தமனும் மணிமுத்து மாலை பழித்திரு விளக்கி பூவலையை சுவையாக சொல்லத்தான் சுகமாக விடியும் அதிகாலை. அதை சொல்லாமல் நமக்கு என்ன வேலை என்பதற்கிணங்க இந்த அற்புதமான இடத்தை கவனித்தால் மலையை மலை சார்ந்து இந்த குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களு இந்த மண்ணிலை பட உலக அரங்கிற்கு நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் வீரம் விவேகம் இவை அனைத்தையுமே உறக்க சொன்ன ஒரே நாகரிகம் இந்த உலகத்திலேயே தமிழ் நாகரிகம் மட்டும்தான். அதற்கு எடுத்துக்காட்டாக சான்றாக எத்தனை ஆலயங்கள் இந்த மண்ணில் நம்ம இத்தனை ஆண்டுகள் முன்னாடி இப்படிப்பட்ட சாதனை எப்படி இவர்களால் செய்ய முடிந்தது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையிலே அற்புதமான ஆலயங்கள் இந்த உலகத்தில் எத்தனை உண்டு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா கூட தஞ்சை பெரிய கோவிலுக்கு இணையாக ஒரு ஆலயமாக அமைக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு ஆகச்சிறந்த ஆலயம். ஏன்னா பேருக்குள்ளேயே நிறைய பேருக்கு சந்தேகம் வந்து விட்டது. என்ன சந்தேகம்? ஒரு தமிழ் மன்னன் ஒரு இந்த தமிழ்நாட்டுடைய மையப்பகுதியில் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காரு. சிவனுக்கான ஒரு ஆகச்சிறந்த ஆலயம். அவரும் பெருவுடையார் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆலயத்துக்கு பெயர் எதுக்காக இவர் கங்கை கொண்ட சோழபுரம்னு வைக்கணும்? ஏன் இன்னைக்கு தமிழ் மண்ணை இத்தனை வளமையாக இத்தனை செழிப்பமாக மாற்றக்கூடிய காவிரியின் பெயரால காவிரி கொண்ட சோழபுரம் அப்படின்னு அவர் வச்சிருந்தாருன்னா அது நியாயமா இருந்திருக்குமே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆதங்கம் ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ எதுக்காக இந்த தமிழ்நாட்டில் கட்டின கோயிலுக்கு தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய காவிரியின் பெயரை வைக்காம இங்கே வடநாட்டில் ஓடக்கூடிய கங்கையின் பெயரால் எதுக்கு இந்த ஆலயத்தை அழைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் ஆலயம் கட்டியாச்சு, அதுக்கு குடமுழுக்குன்னு ஒன்று நடத்தணும்,
அப்போ ஒவ்வொரு நதியா போய் ஒவ்வொரு நதியிலிருந்தும் புனித நீர் எடுத்து வந்து கும்பத்தில் ஊற்றணும்னு ஆசைப்படுறாரு. எல்லா நதியிலையும் நீர் எடுத்து வந்த அவர் புராணத்தில் அத்தனை பெருமையோடு விளங்கக்கூடிய கங்கை நதியிலையும் போய் தண்ணி எடுத்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கங்கையை ஆண்ட அந்த காசிவனோட போய் மரியாதை நிமித்தமாக கேட்கிறார். ஐயா, இது மாதிரி ஒரு ஆலயம் கட்டின ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், அதனால ஒரு சிறிதளவு நீர் கொடுன்னு கேட்க. ஆனால் அவன் என்ன சொல்றேன், அப்படி உனக்கு கங்கை நதியில் நீர் வேண்டுமானால் அவர் நினைச்சத நதியில ஏதோ ஒரு இடத்துல இருந்து தண்ணி எடுத்து போயிருந்திருக்கலாம். ஆனால் முறையாக கேட்கணுங்கிறதுக்காக போய் கேட்டாரு. ஆனால் அவருக்கு கிடைத்தது அவமானம். என்னிடம் நீ போரிட்டு வெற்றி பெற முடிந்தால் இந்த தண்ணியை நீ எடுத்து போகலான்னு சொல்ல. உடனே திரும்பி வந்தாரு, படையை திரட்டினாரு, இங்கிருந்து போர் தொடு போனாரு. வடநாட்டை ஆண்ட அந்த காசி மன்னனை பிரதியும்னு பேரு, அந்த காசி மன்னனை வெற்றி கொண்டு அவன் தலையே கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்தாராம். அப்ப வடநாட்டோட கங்கையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது நினைவாக வைக்கப்பட்ட பெயர் தான் கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர். வெறும் ஒரு பேருக்குள்ளேயே இத்தனை மிகச்சிறந்த பெருமையை உள்ளடக்கிய இந்த மண்ணிலே வந்து நின்று வெறுமனே இந்த இடத்தின் பெருமையை வர்ணிக்காது போனால் என்னுடைய கழகம் ஒருபோதும் சிறக்காது. இந்த மண்ணுக்கான பெருமையை ஒருமுறை சற்று பழமைகளை வர்ணித்துவிட்டு பிறகு யார் யார் இருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதையெல்லாம் பிறகு கவனிப்போம். நாராயணா. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாடும் காடு வகை தந்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், பல்லவர் கோல் கண்ட மல்லை போல பாறைக்கு தேடினும் ஊரொன்றும் இல்லை. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. இளமேனி பொங்க பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. அரங்கேறி நடமாடு மங்கை, அரங்கேறு நடமாடு மங்கை, கோடைகள் வேக நெஞ்சத்து நீ ஆடுகின்றாய். கண்ணிலே கலை பல்லு கண்டான், கண் பார்வை மறைந்தாலும் கண்ணிலே கலை பல்லு கண்டான். உடலாடும் மனதாடும் உன்னை என் உயிராக ஏற்று நான் வாழ்கிறேன் கண்ணே. உயிராக நினைத்து நான் வாழுவேன் கண்ணே. கடல் வற்றி போனாலும் போகும், கடல் வற்றி வத்தி போனாடு போகும், கொள்ள கடமையும் ஆசையும் மாறாத நாடும். கண்ணிலே கலை பல்லு கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காடு வகை தந்தான். கண்ணிலே கலை பல்லு மனத்தாள் 1000 நாவுகள் படைத்து நன்றி. ஆதிசேஷனாலும் கூட இந்த இடத்தையும் இந்த மண்ணுக்கான பெருமையும் முழுமையாக வர்ணிப்பது இயலாத காரியம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைய கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்க வேண்டும் என்றால் யாரேனும் இருக்கிறார்களா, ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா கவனித்து பார்க்கலாம். நாராயணா. என்ன சத்தம் இந்த நேரம் குயிலே ஒளிய, என்ன சத்தம்
சத்தமே கேட்கலன்னு இருக்கேன். சத்தம் இந்த நேரமா? அதுதான் வாலி வைக்க சொல்றேன். சரி சரி சரி, உங்களுக்கு செக் பண்ணிக்கிறதுக்கா? சரி, சத்தம் கேட்கலான்னு கேட்டு சொல்லுங்க. நாராயணா. தம்பி என்னங்க உங்க இதுலயே குறியா இருக்காது. நம்மளையும் கொஞ்சம் கண்ணு ஒரு கடைக்கண் பார்வை வைங்க. சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன். அது எனக்கு நல்லா தான் இருக்கு. சத்தம் கேட்கலைங்க. கோமாளி போடலைங்க. கோமாளி எனக்கு போடலையா? மேடை மேடைக்கு இந்த கோமாளி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. சூர்யா சொல்லுடா. ஒரு ஆளோலம் கூட வேணாம்ங்க சாமி. ஆளோலனா வாயை திறந்து வாய் வலிக்குதுன்னா கூட வெறுமனே சுருக்கமா அடிக்க சொல்லுங்க. சோனு கோச்சிக்காதீங்க. அவனுக்கு இப்ப இந்த ஒரு 10 நாளா கோவம்லாம் வர்றதே இல்ல சாமி. அது தோச்சு எல்லாம் கேளுங்களேன். 10 நாளா காது ரெண்டும் அடைச்சிருச்சு, காது கேட்கல. போய் நேத்து போய் இல்ல வயசான அந்த பிரச்சனை வர்றது இயல்புதான் வருது. அது ஒரு விஷயம். ஆனா இப்ப வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு 32 வயசுல இந்த பிரச்சனை வரலாமா? எனக்கு இல்லைங்க. வேற சூர்யா அவருக்கா? மத்ததெல்லாம் கேக்குது. உள்ள கொஞ்சம் ரகசியம் பேசினா கூட அது உடனே காதுல விழுகுது. அது ஊமை பாச தெரியும். இதெல்லாம் விழுகிறதுக்கு ஏன் ஆளுல சோன் சத்தம் போட சொல்றது விழுகலையா? ஒரு விஷயம் நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும். கோமாளி சத்தம் போடாம நீங்க கதையை நடத்த மாட்டியான்னு நீங்க கேட்டாலும் அது நியாயம் தான். சரி. ஆனா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய அடுத்த சந்திப்பு அமைய போறது வள்ளி கூட இல்ல, ராஜபாட்டோட இல்ல, ஆமா, தோழியோட இல்ல. அடுத்து நான் நேரா யார சந்திக்க போறேன்? கோமாளியா. கோமாளியா? அப்ப அவர் வாயை திறந்தா தானே கதை தொடர்ச்சியா சுமூகமா போகும். ஐயோ, அவனுக்கு வாயெல்லாம் புண்ணா இருக்குங்க. ஏன் என்ன செஞ்சாரு? வாய் புண்ணாகிற அளவுக்கு யாரு என்ன செஞ்சு விட்டாங்களா? அவரை யாரு எதை கேட்டாலும் சரி சரி. எனக்கு என்ன உண்மையில சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் பாட விடாம இருக்கும் பொழுது அவரை பாடியான்னு பாட விட்டு அவர் வாயை புண்ணாக்குறது நீங்க. அவருக்கு ரசிகர் அதிகங்க. எனக்கு தேவையில்லாத பேச்சுக்கு வேலை இல்லைங்க. நேரம் ஆயிடுச்சு. அதனால மரியாதையா சத்தம் போட சொல்லுங்க. அப்பதான் நான் கதையை சுமூகமா நடத்த முடியும். அதனால இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு முறை இந்த பெண்மணியாலை வர்ணிப்போம். அதற்கு அடுத்தபடியாக அவர் சத்தம் எடுக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து, ஏன்னா மனிதனா பிறந்தா கொஞ்சமாச்சும் மன திருந்தனும் மன வருந்தனும். ஒருவேளை மன வருந்தி அவர் சத்தம் போடுறாரு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பெண்மணியாலை சற்று பழமையிலே ஒரு முறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கதையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கதையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கதையாகுமா. கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் உங்கள் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் உங்கள் ஒரு வாசகம். உள்ளிட்டு சொல்வதுங்கள் கல் நல்லவா, வண்ண கல் அல்லவா, இல்லை என்று சொல்வதுங்கள் இடையல்லவா, மின்னல் இடையல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கதையெல்லாம் கண்கள் சொல்லும் கதையாகுமா. கம்பன் கண்ட சீதை உந்தல் தாயல்லவா, காளிதாசன்
சகுண்டலை உள் சேயல்லவா அம்மல் கண்ட சீதையுள்கள் தாயல்லவா காளிதாசன் சகுண்டலை உள் சேயல்லவா அம்பிகாவதி அனைத்து அமராவதி மங்கை அமராவதி செல்ல பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றோ நீ ஏகதி ஆஹா வர்ணிக்கலாம். 1000 நாவல்கள் படைத்து நன்றி மனமிறங்கி கைதட்டி உற்சாகப்படுத்தி இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்குமே சிறந்தாழ்ந்து நன்றியை உறுத்தாக்கி கொண்டு ஆக இப்பொழுதாவது அந்த கோமாளி வாயை திறக்கிறாரா நாராயணா நாராயணா நேரம் ஆயிடுச்சியா வாயை திறந்தா என்ன உனக்கு பிரச்சனை ஏன் என்றால் வாயை திறந்தா வாயிலுக்கு முத்து முத்து கொட்டிடுவாங்க ஆனா உண்மையிலே எங்க மாமா அருண் மாமா இருக்காருல்ல பழைய பாட்டை வாங்கி பாடுறதுக்கும் அதை வாசிச்சு கொடுக்கறதுக்கும் அவருக்குன்னு அவர் தாயா வாய் சரியில்லைனாலும் கூட அந்த திறமைக்கு என்னைக்கு அவர் காலடியில விழுந்து கிடக்கலாம் அந்த அளவு ஒரு திறமைசாலி பாட்டு கருத்துல சரி மாமா சத்தம் போட சொல்லுங்க இல்ல நான் கேட்கிறேன் இந்த நாடகத்துல இருந்தாலும் யாரு முதல்ல இந்த பப்புன் சூர்யா இருக்காப்லையே மாமா அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஏன்னா அற்புதமான குரல் பலம் நல்ல பேச்சு திறமை சூரிய மாமாக்கு தான் நான் அவரை 2-3 மேடையில ராஜா பாட்டா சந்திச்சிருக்கேன் அப்பனா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஆனா அவர் ராஜபாட்டும் போடுறவர் ராஜபாட்டாவும் நான் சந்திச்சிருக்கேன் அப்படி பல திறமைகள் உங்ககிட்ட இருக்கு அதை நான் மதிக்கிறேன் ஆனா இந்த நாடகத்துக்கு உங்களை ராஜபாட்டா போட்டிருக்கு இல்ல பப்புனு தானே போட்டிருக்கு ஆமாங்க அப்ப பப்புனு மட்டும் அந்த வேலையை செய்ய வேண்டியதானே என்ன சொல்லிட்டீங்க ராஜா பாட்டு போட்டவன் சரி அவனுக்கு இப்ப திமிர் வந்துருச்சு கதாநாயகனை நம்ம போட்ட ஆளு ஒரு பப்புனுக்காண்டி இவருக்கு போய் நம்ம வந்து ஷோ சொல்லலாமா அந்த திமிர் வந்துருச்சு திமிர் ஏன் வருதுன்னு கேக்குறேன் வருதுன்னா அது தப்பு நம்ம என்ன வேலைக்கு வர்றோமோ அந்த வேலையை தான் பார்க்கணும் நீ ராஜா பாட்டு போட்டதுக்கா அந்த திமிரோட அது இருக்கக்கூடாது ஒரு சிங்க வேஷம் போட்டா கடிச்சிக்கணும் ஆமா இதுக்கா சிங்க வேஷம் போட்டு பிள்ளிட சொல்ல முடியுமா அது யானை தான் பிள்ளிடும் அது போல சிங்கம் என்ன பண்ணணும் கடிச்சிக்கணும் ஒரு புலி வேஷம் போட்டா உருமணும் ஒரு நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும் ஒரு பன்னி வேஷம் போட்டா யோ நீ என்ன பண்ணினா அது மட்டும் தான் செய்யுமாயா ஏன் பிரியாணி மட்டும் திங்க மாட்டேன் சொல்லுது இந்த ஆளா வேற ஆள்கிட்ட சொல்லுங்க அந்த ஆளுக்குன்னு ஒரு அந்த ஆளுன்னு நான் சொல்லுவேன் அந்த ஆளா ஆமா நான் மரியாதை வர இருங்க எங்க நாடக உலகத்துல ஒரு மூத்த ஒரு கலைஞனா நினைச்சிருக்கோம் அவரை போய் அந்த ஆளு அவர் மூத்த கலைஞர் தான் உங்க அளவுக்கு மூத்த கலைஞர் கிடையாது ஏன்னா நாடக கலை உலகத்தை நலிந்து வரக்கூடிய இந்த நாடக கலையை கடந்த 68 ஆண்டு காலமா நீங்க கட்டி காப்பாத்துறீங்கன்னா உங்க அளவுக்கு அனுபவசாலி அவர் கிடையாது நான் அதை ஏத்துக்கிறேன் சரி இப்ப எனக்கு என்னதான் வயசு 80 ஏங்க இரியா ஆனா 68 உங்கள வயசை சொல்லுங்க உங்களுக்கு என்ன 34 35 தான் இருக்கும் அப்பாவை சொல்லுங்க எங்க ஐயா காலத்துல இருந்து இந்த துறையில இருக்கீங்கல்ல அதோட அனுபவத்தை சொல்றேன் மகிழ்ச்சி அப்படிப்பட்ட உங்களை முன்னைக்கு உங்களை இந்த மேடையில் வச்சுக்கிட்டு அந்த ஆளு திமிர் பண்றான்னா அப்புறம் கடுப்பு ஒரு மாறாதா இப்பவும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் எதுக்கு இந்த அந்த ஆளு அவரு இவருன்ற பேச்செல்லாம் வேற ஒரு ராஜபாட்டு போட்ட சொன்னா இருங்கங்க அவர் வந்து என்னோட மாமே நான் போடா வாடான்னு கூட கூப்பிடுவேன் தூக்கி போட்டு கூட மிதிப்பேன் அது வேற விஷயம் நீங்க வந்து நாரதரா இருந்துகிட்டு அவரை வந்து என் மாமன் சூர்யாவுக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கான் உனக்கு மாமன் எனக்கு மாப்பிள்ளை இப்ப நான் சொல்றேன் நான் அடிச்சா கூட வாங்கிக்குவேன் ஏதாச்சும் ஒரு முடிவுல வந்திருக்கீங்களா கடைசி சோ போடு வர மாட்டாங்க அப்படி அவர் சோ போடலைன்னா ஹார்மோனிய பற்றிய நொறுக்குவோம் அது ஏற்கனவே 3 மாசம் முன்னாடி ஒருத்தன் நொறுக்கி மறுபடியும் புதுசாக ஒட்டு போட்டு வச்சிருக்காப்புல அது பொருட்களே உனக்கு என்ன மாமா அதனால இப்போ ஒரு பாட்டு பாட போறேன் மரியாதை இந்த பாட்டு முடியறதுக்குள்ள நீ வாயை திறந்துட்டாயினா பிரச்சனை இல்லை நம்ம சுமூகமா இணக்கமா போயிடுவோம் இல்ல அப்படி நான் திமிரதை பண்ணுவேன்னா வா பார்த்துக்குறோம் யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் இந்த பெண்மணியாலை யாருக்கு இணையாக வர்ணிக்கலாம் என்றால் அந்த மதுரை அரசாலும் அங்கே இருக்க இன்னைக்கு இணையாக அன்னை மீனாட்சிக்கு இணையாக ஒரு முறை இந்த பெண்மணியாலை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்
தது பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி ஆடியார சக்கரிலே தாக்கு வச்ச ராசாத்தி பாசமற்ற ராசாத்தி ஓடாத வேஷப்பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு மேலான பாதையில கடந்தாரு ஓடாத வேஷப்பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு மல மேலான பாதையில் எல்லாம் கடந்தாரு மறி போற மல்லிக்கட்ட துணிஞ்சாரி மகராசி கண்ணை கண்டு பணிஞ்சாரி வேறென்ன வாரென்ன வெறுப்பான ஆரென்ன நினைச்சத முடிப்பா பாரு தடுக்கிற மனுஷன் யாரு பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கரிடம் பாசமற்ற ராசாத்தி பாசமற்ற ராசாத்தி பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கரிடம் பாசமற்ற ராசாத்தி தாக்கு வச்ச ராசாத்தி ஊர்கோலம் ஊருக்குள்ள 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 அவ வந்தாடி தேருக்குள்ள தெருக்குள்ள பூமான தோல் மீது போட பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கரிடம் பாசமற்ற ராசாத்தி நல்லா உடல் மண்ணுக்கு உயிர் வாத்தியத்துக்கு அப்படின்ற மாதிரி அற்புதமான இசையை கொடுத்து இசையின் மேதலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக இப்பொழுதாவது வாயை திறக்கிறாரா நாராயணா வந்து மட்டும் நிப்பாரு ஏன் வாயை திறக்க மாட்டாரோ எரிச்சல் ஏத்திக்கிட்டு வாயில புண்ணுங்க இல்ல இவர் ஏதோ ஒரு முடிவோடு வந்திருக்கு இவர் ஆழ் மனதுக்குள்ளே இன்று இவர் தன்னை ராஜ நடிகராக உணர்ந்து வந்திருக்கிறார் சூர்யானா நெருப்புடா. சரி இருக்கட்டும் அந்த நெருப்பை இன்னைக்கு தண்ணி ஊத்தி அணைக்க வேண்டியது யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள் சுதந்திரம் பிடித்து ததும் போல் சிறந்த மங்க இவள் எந்த உள்ள இங்கு ஏன் வந்தாள் சுந்தரோடு இருந்து ததுபும் கொள்கிறத மகைவள் இந்த உலகிற்கு இயல்புதான் அதரமிருந்து தேவ குதிரை முள்ளங்க வந்த அந்தரம் மிகுந்து தேவ துணிவி உலக பொருள் திருமணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த அந்தரம் இருந்து ததுப்பு கொள்கிறத மகைவள் எந்த உலகுக்கு ஏன் வந்தாள் வருகின்றார் காவலாளி வரட்டும் வரக்கூடியவர் காவலாளியா அல்லது காவலிலே வாலியா இல்லை வெறும் காவாலியா பார்க்கலாம் நாராயணா